அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் நண்பன் ரெட் ஹில்ஸ் பாஷா. ரமலான் மாதம் வந்துட்டாலே நம் எல்லாருடைய இஃப்தார் தட்டிலும் முதலிடத்தில் இருப்பது எது தெரியுமா? இந்த பேரிச்சம்பழமும் இந்த தண்ணீரும் தான். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நாம எடுத்தோடனே பிரியாணியோ இல்ல ஜூஸோ குடிக்காம இதை கொண்டு நோன்பு திறக்கிறோன்னு? இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஆன்மீக காரணம், அதை விட ஒரு சூப்பரான சயின்ஸும் இருக்கு. வாங்க பார்ப்போம். முதல் விஷயம், இன்ஸ்டன்ட் எனர்ஜி. நம்ம 12 மணி நேரத்துக்கு மேல சாப்பிடாம இருக்கும்போது நம்ம உடம்புல சக்கரை அளவு, அதாவது குளுக்கோஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும். மற்ற உணவுகளை விட பேரிச்சம்பழத்துல இருக்க இயற்கை சக்கரை ரொம்ப வேகமா ரத்தத்துல கலந்து அடுத்த சில நிமிஷங்கள்லயே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருதுன்னு. டயர்டா இருந்த நீங்க டக்குன்னு ஆக்டிவ் ஆகுவீங்க. அடுத்தது ஹைட்ரேஷன் அண்ட் டைஜஷன். நாள் முழுக்க தண்ணி குடிக்காம நம்ம வயிறு ரொம்ப நேரமா ரெஸ்ட்ல இருந்திருக்கும். திடீர்னு எடுத்தோடனே ஹெவி உணவுகளை உள்ள தள்ளினா வயிறு என்னடா இதுன்னு ஷாக் ஆகிடும். செரிமான கோளாறு வரும். ஆனா முதல்ல தண்ணியும் பேரிச்சம்பழத்துல இருக்கிற நார்ச்சத்தும் உள்ள போகும்போது அது வயிற்றை மெதுவா தட்டி எழுப்பி சரி இப்ப மெயின் டிஷ் அனுப்பலான்னு தயார் செய்திடும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஓவர் ஈட்டிங். அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது தடுத்துருக்கிறோம். பேரிச்சம்பழம் சாப்பிட்ட உடனே நம்ம மூளைக்கு பசி அடங்கிட்டது தான் சிக்னல் போயிடும். இதனால நம்ம தட்டை பார்த்த உடனே எக்கச்சக்கமாக சாப்பிட்டு அப்புறம் கஷ்டப்படுறதுலேருந்து தப்பிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய நபிகள் நாயகம் அவங்க செஞ்சு காட்டிய ஒரு அழகான வழிமுறை இது. ஆரோக்கியமும் கிடைக்குது, நன்மையும் கிடைக்குது. ஸோ இந்த ரமலான்ல சரியான முறைப்படி நோன்பு திறந்து ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நமது பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஜஸாகல்லாஹ் ஹைரன்.